10ஆம் வகுப்பு கணிதம் அலகு தேர்வு 3 திண்டுக்கல் மாவட்டம். விடை குறிப்பு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது வினா பாருங்க. 3 மாறிகளில் அமைந்த நேரியல் சமன்பாட்டு தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு கிடைக்க வேண்டுமெனில் தேவைப்படும் குறைந்தபட்ச சமன்பாடுகளின் எண்ணிக்கை. நமக்கு தெரியும் 3 மாறிகளில் அமைந்த நேரியல் சமன்பாட்டு தொகுப்புல நமக்கு எப்போதுமே எத்தனை சமன்பாடுகள் குடுப்பாங்க? 3 குடுப்பாங்க இல்லையா? இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 3. 2வது வினா பாருங்க. x² + 8x - 65 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இத நம்ம ax² + bx + c சமம் 0 இந்த சமன்பாடோட ஒப்பிடுறோம். ஒப்பிட்டோம்னா ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். -b/a இல்லையா? அப்ப நமக்கு -b என்னன்னு பார்த்தீங்கன்னா, b என்ன? 8. மைனஸ போட்டுக்கோங்க. b இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு? 8 இருக்கு. 8 போட்டுக்கோங்க. பை a இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு? 1 இருக்கு. கீழ இருக்க 1க்கு மதிப்பு இல்ல இல்லையா? அதனால ஆன்சர் -8 இ. 3வது வினா பாருங்க. 3y - 3 y வகுத்தல் 7y - 7 3y² என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க இந்த 2ல இருந்து 3 வெளிய எடுத்துக்கங்க. 3 வெளிய எடுத்தீங்கன்னா 3 இன்டு y - 1 இருக்கும். கீழ y இருக்கு. வகுத்தல நம்ம பெருக்கலாக்கிக்குவோம். பெருக்கலாக்குனா இது தலைகீழா வந்துரும் இல்லையா? அப்படின்னா இங்க 3y² பை இதுல 2ல 7 இருக்கு வெளிய எடுத்துக்கங்க. 7 இன்டு y - 1. y - 1 y - 1ஓட அடிச்சுக்குங்க. ஒரு y மட்டும் இங்க அடிச்சுக்குங்க. அப்படின்னா 3 9y கீழ ஒரு 7 இருக்கு. 9y/7. 4வது வினா பாருங்க. 256 x⁻8 y⁻4 z⁻10/25 x⁻6 y⁻6 z⁻6. முதல்ல நாம இந்த கோவைய சுருக்கிக்குவோம். சுருக்கும்போது நமக்கு என்ன வரும்? மேல என்ன இருக்கு உங்ககிட்ட? 256/25 இன்டு இங்க x⁻8 இங்க x⁻6 அப்படின்னா என்ன இருக்கும்? x⁻2 இருக்கும் இல்லையா? 8ல 6 நம்ம கழிச்சிட்டோம். y பாருங்க கீழ தான் பெருசா இருக்கு. y⁻6 இங்க y⁻4 அப்படின்னா கீழ தான் y இருக்கும். y⁻2 இருக்கும். z⁻10 z⁻6 10ல 6 கழிச்சீங்கன்னா 4. இதுக்கு தான் நீங்க வர்க்கமூலம் எடுக்க போறீங்க. 256க்கு வர்க்கமூலம் 16. 25க்கு வர்க்கமூலம் 5. மிச்சத்துக்கு வர்க்கமூலத்துக்கு நாம என்ன போடணும்? மாடுலஸ் போடணும். x²க்கு வர்க்கமூலம் x அடுக்குல பாதி இல்லையா? z⁻4க்கு வர்க்கமூலம் z⁻2 பை y²க்கு வர்க்கமூலம் y. ஆன்சர் என்ன? 16/5 மாடுலஸ் x z²/y இ. 5வது வினா பாருங்க. x⁻4 + 64 முழு வர்க்கமாக மாற அதனுடன் பின்வருவனவற்றுள் எதனை கூட்ட வேண்டும்? x⁻4 அத எப்படி எழுதிக்கலாம்னா x²² எழுதிக்கலாம். 64ங்கிறது 8னுடைய வர்க்கம். இது a² இது b². நடுவுல +2ab இருந்துச்சுன்னா அது முழு வர்க்கம் ஆயிரும். +2ab இருக்கணும் அல்லது -2ab இருக்கணும். இல்லையா? அப்படின்னா 2ab 2 இன்டு ஏங்கிறது x², bங்கிறது என்ன? 8. அப்ப 2 8 16 x² இருந்திருக்கணும். ஒரு முழு வர்க்கமாக மாற்ற. 16 x² நம்மகிட்ட இருக்கா? இங்க இருக்கு இல்லையா? அடுத்து ஒரு நேரியல் சமன்பாட்டின் வரைபடம் ஒரு டேஷ் ஆகும். ஒரு நேரியல் சமன்பாட்டின் வரைபடம் ஒரு நேர்கோடு. x² + 4x + 4 என்ற இருபடி சமன்பாடு x அச்சோடு வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கை. முதல்ல இந்த சமன்பாடு எப்படி இருக்கு பாருங்க. x + 2 the whole square இதனுடைய விரிவாக்கம் தான் இது. அப்படின்னா x + 2 the whole square இதனுடைய படம் வரைஞ்சு நீங்க பார்த்தீங்கன்னா x -2 அப்படிங்கிற இடத்துல x -2ன்னா எங்க இருக்கும்? இங்க இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல இந்த படம் இப்படி வெட்டிட்டு போகும். சரிங்களா? இந்த இடத்துல. இப்ப எத்தனை புள்ளிகள்ல வெட்டுது? ஒரு புள்ளியில தான் வெட்டுது இல்லையா? இரண்டாவது ரோமன் பாருங்க. அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே x⁻4 - 1 x². 8வது வினா
எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 இதனுடைய மீப்போமா அதாவது மீசிமா கேட்டிருக்காங்க. எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 1 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 1 அடுக்கு 4ன்னு எழுதிக்கலாம். இத எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்படின்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா படி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி அப்படின்னு நாம் எழுதிக்கலாம். மறுபடியும் இதுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போடுறோம். அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னு இருக்கும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 இது எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரினுடைய விரிவாக்கம். சரிங்களா? அதாவது இது என்ன எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்ப நாம மீசிமா எழுத போறோம். மீசிமா எழுதும் போது முதல்ல பொதுவா இருக்கதை எழுதிக்கணும். இதுல எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, இதுல எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, எழுதிக்குவோம். அடுத்து இங்க எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, பொதுவா இல்லாததையும் எழுதிக்கணும். சரிங்களா? அப்ப இது எக்ஸ் பிளஸ் 1, இங்க என்ன இருக்கு எக்ஸ் மைனஸ் 1, இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். இது என்ன சுருக்கணும்னா எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும். இது ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். இது ஏ மைனஸ் பி, இது ஏ பிளஸ் பி. எக்ஸ் மைனஸ் 1 இன்டு எக்ஸ் ஸ்கொயர், இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 1. இதுதான் வந்து என்ன மீசிமா. ஒன்பதாவது வினா பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x பிளஸ் 18 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 விகிதமுறு கோவையை எளிய வடிவில் சுருக்குக. மேல இருக்கிறத காரணிப்படுத்துவோம். 18 காரணிப்படுத்தும் போது நடுவுல மைனஸ் 11 வரணும் இல்லையா? 2 18, ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கலாம். சமம் எக்ஸ் மைனஸ் 2 என்று எக்ஸ் மைனஸ் 9 வகுத்தல் கீழே இருக்குது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இந்த ஹோல் ஸ்கொயரோட விரிவாக்கம். இப்போ ஒரு டேர்மை மட்டும் இங்க நீங்க அடிச்சுக்குங்க. என்ன மிச்சம் இருக்கு? எக்ஸ் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 2 மீதி இருக்கு. 10வது வினா பாருங்க. 7p பிளஸ் 2 பை 8p ஸ்கொயர் பிளஸ் 13p பிளஸ் 5 என்ற கோவையின் விளக்கப்பட்ட மதிப்பு கேட்டிருக்காங்க. நாம முதல்ல கீழே இருக்கு இல்லையா 8p ஸ்கொயர் பிளஸ் 13p பிளஸ் 5 இதை காரணிப்படுத்துவோம். 8 5 பெருக்கிக்குங்க. 8 40, என்ன வரணும் 13 வரணும் இல்லையா? 5 8யுமே போட்டுக்கலாம். 8ஆல வகுத்துக்கணும் இல்லையா? அங்க என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம வகுத்துக்கணும். இங்க 8ஆல வகுக்கிறோம். அடிச்சோம்னா இது 1 இது 1. இங்கேயும் p போட்டுக்கணும், இங்கேயும் p போட்டுக்கணும். அப்படின்னா கீழே என்ன வரும்? 8p பிளஸ் 5 இன்று p பிளஸ் 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதுல எந்த டேர்மும் கேன்சல் ஆகாது. விளக்கப்பட்ட மதிப்பு எழுத போறோம். எப்படி எழுதணும்? விளக்கப்பட்ட மதிப்பு எழுதும்போது டினாமினேட்டர்ல இருக்க இந்த ரெண்டும் எந்த மதிப்புகளுக்கெல்லாம் 0 ஆகுதுன்னு பார்க்கணும். 8p பிளஸ் 5 எப்ப 0 ஆகும்? 8p பிளஸ் 5 சமம் 0 ஆகணும்னா 8p யோட மதிப்பு மைனஸ் 5 இருக்கணும். p யோட மதிப்பு மைனஸ் 5 பை 8 இருந்திருக்கணும். விளக்கப்பட்ட மதிப்பு p சமம் மைனஸ் 5 பை 8, கமா இது எப்ப 0 ஆகும்? p க்கு மைனஸ் 1 போடும்போது மைனஸ் 1. 11வது வினா பாருங்க. மூலங்களின் கூடுதல் கொடுத்திருக்காங்க. அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா சமம் மைனஸ் 9. ஆல்பா பீட்டா மூலங்களின் பெருக்கல் பலன் கொடுத்திருக்காங்க 20. இருபடி சமன்பாடு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா படி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா சமம் 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டாங்கிறது மைனஸ் 9 இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டாங்கிறது 20 சமம் 0.
அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 9x பிளஸ் 20 சமம் 0. அதோட அல்லது வினா பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 12 என்ற இருபடி கோவையின் பூஜ்ஜியங்களை காண்க. என்ன கொடுத்திருக்காங்களோ அதை பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 12 இத காரணிப்படுத்துங்க. 12 என்ன வரணும் நமக்கு 8. இங்க 2 போட்டுக்கலாம், இங்க 6 போட்டுக்கலாம். இதுல 8 பிளஸ்ல இருக்கு இல்லையா, அதனால ரெண்டுமே பிளஸ். அப்ப இங்க எழுதும்போது எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 6 பூஜ்ஜியங்கள் எழுதலாம். இப்ப பி ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியங்கள் பி ஆஃப் எக்ஸ் எக்ஸோட எந்த மதிப்புக்கெல்லாம் 0 ஆகுமோ அதுதான் அதனுடைய பூஜ்ஜியங்கள்னு நாம சொல்லுவோம். அப்போ எக்ஸுக்கு நான் -2 போட்டேன்னா அது பூஜ்ஜியம் ஆயிரும். எக்ஸுக்கு -6 போட்டனாலும் பூஜ்ஜியம் ஆயிரும். அதனால பி ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியங்கள் எக்ஸ் சமம் -2 -6. இது 9வதுல இருக்கு நமக்கு. தேர்ட் ரோமன் பாருங்க. அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்களை வாங்கினார். ஆப்பிள்களும் வாழைப்பழங்களும் சேர்ந்துதான் எவ்வளவா 50 கிலோவா. நான் இதுல ஆப்பிள்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப வாழைப்பழம் எவ்வளவா இருக்கும் 50 மைனஸ் எக்ஸா இருக்கும். சரிங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்து 1 கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல 2 மடங்கு. நான் இப்ப விலையை எடுக்க போறேன். இப்ப நான் எடுத்திருக்கிறது எத்தனை கிலோ வாங்கினேன் அப்படிங்கறத எடுத்திருக்கேன். இப்போ வாழைப்பழங்களின் விலைய அதாவது 1 கிலோ வாழைப்பழம் எவ்வளவு அப்படின்னா ஒய்ன்னு எடுத்துக்க போறேன். வாழைப்பழம் 1 கிலோ ஒய்னா ஆப்பிள் 1 கிலோ எவ்வளவு? கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? வாழைப்பழங்களின் விலையை போல ஆப்பிள்களின் விலை 2 மடங்கு. இப்ப வாழைப்பழம் 1 கிலோ ₹1 ஆப்பிள் பழம் 1 கிலோ எவ்வளவு? ₹2. வாழைப்பழம் 1 கிலோ ஒய்னா ஆப்பிள் பழம் 1 கிலோ 2 ஒய்ன்னு ஆகும். அடுத்து ஆப்பிள்களின் விலை உனக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ரூபா ஆப்பிளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா 1800 ரூபா கொடுத்திருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை கிலோ வாங்கியிருக்கோமோ அதுக்கு 1 கிலோ விலைய பெருக்கி கொடுத்திருப்போம். நம்ம எத்தனை கிலோ ஆப்பிள் வாங்கினோம்? எக்ஸ். 1 கிலோ ஆப்பிள் என்ன விலை? 2 ஒய். பெருக்கும் போது நமக்கு எவ்வளவு? 1800. இந்த 2 அந்த பக்கம் கொண்டு வகுத்துட்டோம்னா எக்ஸ் ஒய் சமம் 1800 பை 2. 1 2 9 2 18 900. எக்ஸ் ஒய் சமம் 900ன்னு நமக்கு கிடைச்சிருக்க சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து வாழைப்பழங்களின் விலை கொடுத்திருக்காங்க. வாழைப்பழத்துக்கு நாம எவ்வளவு ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு கொடுத்தோம்? 600 ரூபாய் கொடுத்திருக்கோம் இல்லையா? வாழைப்பழங்களின் விலை 600. வாழைப்பழங்கள் எத்தனை கிலோ வாங்கணும்? 50 மைனஸ் எக்ஸ் கிலோகிராம் வாழைப்பழம் வாங்கணும். 1 கிலோ வாழைப்பழம் என்ன விலை? ஒய். பெருக்கணும்னா நமக்கு 600 கிடைக்கும். 50 கொண்டு உள்ள பெருக்குவோம். ஐம்பதை கொண்டு உள்ள பெருக்குனீங்கன்னா 50 ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் சமம் 600. எக்ஸ் ஒய் நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 900ன்னு இங்க கிடைச்சிருக்கு இல்லையா? அதனால இங்க 50 ஒய் மைனஸ் 900 சமம் 600. 900 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து கூட்டிக்குங்க. இப்ப என்ன கிடைக்குது? 50 ஒய் சமம் 1500ன்னு கிடைக்குது. அப்போ ஒய் எவ்வளவு? 1500 50ஆல நம்ம வகுத்துருவோம். ஒரு 0 அடிச்சுக்குங்க. 1 5 5 3 5 15 30. ஒய் சமம் 30. ஒய் சமம் 30ன்னா எக்ஸ் சமம் எவ்வளவு? இங்க பாருங்களேன். எக்ஸ் ஒய் சமம் 900. சரிங்களா? அதை எடுத்துட்டு வந்து இங்க எழுதிக்கோங்க. எக்ஸ் ஒய் சமம் 900. இதுல ஒய் 30 அப்படின்னா எக்ஸ் பெருக்கல் 30 சமம் 900. 30 கொண்டு நம்ம இங்க வகுக்கிறோம். எக்ஸ் சமம் 900
பை 30. ஒரு தடவை அடிச்சுக்குங்க 0வ. 4 3 3 3 9 0. x சமம் 30. xங்கிறது என்ன? கணக்குல பாருங்க நம்ம xன்னு எதை எடுத்திருக்கோம்னா, ஆப்பிள்களின் எடைய xன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்படின்னா, ஆப்பிள்கள் எத்தனை கிலோ வாங்கியிருக்கோம்? அப்படின்னு இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 30 கிலோ வாங்கியிருக்கோம். 30 கிலோ ஆப்பிள் வாங்கியிருக்கோம். வாழைப்பழங்கள் எத்தனை கிலோவா இருக்கும்? 50ல அந்த 30 நாம கழிச்சிருவோம். 50ல 30 கழிச்சீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 20. 20 கிலோ வாழைப்பழங்கள் நம்ம வாங்கியிருக்கோம். சுருக்குக. பி ஸ்கொயர் மைனஸ் 10p பிளஸ் 21 பை பி மைனஸ் 7 பெருக்கல் பி ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் 12 பை பி மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். காரணிப்படுத்துவோம். உங்களுக்கு காரணிப்படுத்த தெரிஞ்சா 5 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். 21 இங்க என்ன இருக்கு? மைனஸ் 10. 3 21 இல்லையா? 2க்கும் மைனஸ் போடுங்க. இங்க என்ன எழுதுவீங்க? பி மைனஸ் 3 பி மைனஸ் 7 பை பி மைனஸ் 7 பெருக்கல் இதையும் காரணிப்படுத்துங்க. மைனஸ் 12 உள்ள என்ன வரணும்? பிளஸ் 1 வரணும். முன்னால 12 இந்த குறிய பெரிய நம்பருக்கு போடுவோம். அப்படின்னா இது மைனஸ். பி மைனஸ் 3 இன்ட்டு பி மைனஸ் 4 பை பி மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். அடிப்போம். ஒரு பி மைனஸ் 3 இங்க அடிச்சிட்டோம். ஒரு பி மைனஸ் 3 இங்க அடிச்சுக்குங்க. பி மைனஸ் 7 இங்க அடிச்சுக்குங்க. கடைசி நமக்கு என்ன இருக்கு? பி பிளஸ் 4ன்னு இருக்கு. 13வது வினா பாருங்க. வர்க்கமூலம் கேட்டிருக்காங்க. வர்க்கமூலம் கணக்கு நமக்கு போட தெரியுமா? தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் மிக உயர்ந்த அடுக்கு எடுத்து முன்னாடி எழுதுங்க. 4 எக்ஸின் அடுக்கு 4. அடுத்து மைனஸ் 28 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் 37 எக்ஸின் அடுக்கு 2 பிளஸ் 42 எக்ஸ் பிளஸ் 9. வர்க்கமூலம் எடுப்போம். முதல்ல என்ன பண்ணுவோம்? 4 எக்ஸின் அடுக்கு 4ஓட வர்க்கமூலம் 2 எக்ஸ் ஸ்கொயர். அதை 2 பக்கமும் போட்டுக்குவோம். இங்க என்ன போடுவோம்? 2 2 4 எக்ஸ் ஸ்கொயரோட பெருக்கி எக்ஸின் அடுக்கு 4 கழிப்போம். கழிச்சோம்னா இது கழிஞ்சிடும். அடுத்த 2 உறுப்புகளை நம்ம இறக்கிக்குவோம். மைனஸ் 28 எக்ஸ் கியூப் பிளஸ் 37 எக்ஸ் ஸ்கொயர். இந்த 2 எக்ஸ் ஸ்கொயரை 2ஆல பெருக்கி நாம இந்த பக்கம் எழுதுவோம் இல்லையா? அப்படின்னா 4 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இந்த 28க்கு 4வது வாய்ப்பாடு சொல்லி பாக்குறீங்க. 7 தடவை இருக்கு. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 7 எக்ஸ 2 பக்கமும் போட்டுக்கிறோம். மைனஸ் 7 எக்ஸ கொண்டு இதை பெருக்கிறோம். மைனஸ் 28 எக்ஸ் கியூப் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 7 7 49 எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் கழிக்கிறோம். இது கழிஞ்சு போயிடும். இங்க கழிச்சீங்கன்னா இது மைனஸ், இது பிளஸ். கீழே இருந்து மேல கழிங்க. 9ல 7 போனா 2, 4ல 3 போனா 1 எக்ஸ் ஸ்கொயர். இதோட குறி மைனஸ், மைனஸ் போட்டுக்கோங்க. மிச்சம் இருக்க 2 உறுப்புகளையும் கீழே இறக்கிக்கோங்க. பிளஸ் 42 எக்ஸ் பிளஸ் 9. மேல இருக்க 2 உறுப்பை 2ஆல பெருக்கி இங்க எழுதுங்க. 2 2 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 7 14 எக்ஸ். இங்க 4 இருக்கு, இங்க மைனஸ் 12 இருக்கு. வாய்ப்பாடு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னால 12 இல்லையா? மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3, இங்கேயும் மைனஸ் 3. மைனஸ் 3ஆல பெருக்குங்க. மைனஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் 3ஆல மைனஸ் 14 பெருக்குனீங்கன்னா பிளஸ் 42 எக்ஸ். மைனஸ் 3ஆல மைனஸ் 3 பெருக்குனீங்கன்னா பிளஸ் 9. கழிக்கும் போது என்னவாகும்? இது பிளஸ், இது மைனஸ், இது மைனஸ் 0ன்னு ஆயிடும். வர்க்கமூலம் ஆன்சர் எழுதணும். வர்க்கமூலம் சமம் மாடுலஸ் மேல என்ன இருக்கோ அதை எழுதணும். 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7 எக்ஸ் மைனஸ் 3. 14வது வினா வடிவத்த முக்கோணம் வரைகிறது. 4/5 அளவு காரணியா நமக்கு கொடுத்திருக்காங்க. உதவிப்படம் வரைஞ்சிக்கலாம் முதல்ல.
இது உதவி படம். இதுல 4/5 அதாவது கீழ இருக்க நம்பர் பெருசா இருக்கனால பெரிய படத்த தான் முதல்ல வரைவோம். எல், எம், என் பெரிய படம் நாம முதல்ல வரைஞ்சுக்கிட்டோம். பெரிய படம் நம்ம முதல்ல வரைஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா இது எல் டேஷ், இது என் டேஷ். படம் வரைவோம். முதல்ல என்ன செய்யணும் நாம? ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கணும். பெரிய முக்கோணம் வரைஞ்சுக்கணும். வரைஞ்சிட்டு அதுக்கு பேர் குடுத்துக்கலாம். எல், எம், என். எம்ல இருந்து ஒரு கதிர் வரைஞ்சுக்கிறோம். நல்ல நீளமா. அம்மா, அம்மா, அம்மா. பாருங்க. ஒரே அளவுல 5 விற்கள் நாம வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சிட்டு அதுக்கு பேர் குடுத்துக்கலாம். M1, M2, M3, M4, M5. M5 N கூட சேர்த்துக்கலாம். இப்ப மறுபடியும் காம்பஸ் எடுத்துட்டு வரோம். M5ல வச்சுக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவ அளந்துக்கிறோம். அளந்துகிட்டு ஒரு வில்லு வரையிறோம். அதே அளவு மாத்தாம கொண்டு போய் 4ல வச்சுக்கிறோம். பாருங்க, இன்னொரு வில்லு வரையிறோம். இப்ப நாம இந்த வில்ல அளக்குறோம். பாருங்க, இதுல வச்சுட்டு இது எவ்வளவு நீளம் இருக்குதுன்னு அளக்குறோம். இந்த பாயிண்ட் வரைக்கும் அளக்குறோம். அளந்துட்டு காம்பஸ் எடுத்துட்டு வந்து நாம வரைஞ்ச வில்லுல கரெக்டா வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு சின்ன வில்லு வரையிறோம். தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, இங்க வரைஞ்சிருக்கோம். இப்ப இந்த 2 விற்களும் வெட்டிக்கிற புள்ளிய நாம குறிச்சுக்கிறோம். லைட்டா தான் வெட்டியிருக்கு. இருந்தாலும் நமக்கு அது போதும். அந்த புள்ளிய நாம குறிச்சுக்கிறோம். குறிச்சுட்டு ஒரு நேர்கோடு வரையிறோம். M4ல இருந்து இந்த வெட்டிக்கிற புள்ளி வழியா ஒரு நேர்கோடு வரையிறோம். இப்படி இருக்கும். இப்ப மறுபடியும் காம்பஸ் எடுத்துட்டு வரோம். எண்ணுங்கிற புள்ளியில காம்பஸ வச்சுக்கிறோம். நீங்க எவ்வளவு பெரிய வில் வேணாலும் வரைஞ்சுக்கலாம். வரைஞ்சுட்டோமா? அதே அளவு மாத்தாம கொண்டு வந்து இந்த புள்ளியில வச்சுக்கிறோம். இங்கேயும் ஒரு வில் வரையிறோம். இப்ப நாம இந்த வில்ல அளக்குறோம். இங்க பாருங்க, முன்ன வரைஞ்ச வில்லோட நீளத்த இங்கிருந்து இங்க வரைக்கும் அளக்குறோம். அளந்துட்டு அதே அளவு மாத்தாம கொண்டு வந்து இங்க வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஒரு வில்லு வரையிறோம். இப்ப இந்த புள்ளியிலிருந்து இந்த 2 புள்ளிகளும் இந்த 2 விற்களும் வெட்டிக்கிற புள்ளி வழியா ஒரு நேர்கோடு வரையறீங்க. பாருங்க, இப்படி இருக்கும் உங்க நேர்கோடு. இப்ப புள்ளிகளுக்கு நாம பேர் போட்டுக்கலாம். இது
எல் டேஷ், இது என் டேஷ். இது மாரி நீங்க படங்கள வரையலாம். நன்றி மாணவர்களே!